ஆண்டவரும் அருமை இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, இந்த நாளிலும் பரலோக ராஜ்யத்தை குறித்த அடுத்த உவமையை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். அந்த வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம், அதில் 45வது வசனம், 46வது வசனம். இந்த 2 வசனத்திலே முக்கியமான ஒரு உவமையை அவர் சொல்லுகிறார். மேலும் பரலோக ராஜ்யம் நல்ல முத்துக்களை தேடுகிற வியாபாரிக்கு ஒப்பாய் இருக்கிறது. அவன் விலை உயர்ந்த ஒரு முத்தை கண்டு போய் தனக்குண்டான எல்லாவற்றையும் விற்று அதை கொள்ளுகிறான். ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது, தேவனுடைய ராஜ்யம் முத்துக்கு ஒப்பாய் இருக்கிறது. பொதுவாக கடலிலே முத்து குளிப்பார்கள். சிப்பிகளுக்குள் முத்து இருக்கும், எல்லா சிப்பிக்குள்ளும் இருக்காது. ஒரு குவியலாய் சிப்பிகளை போட்டு வைத்திருப்பார்கள், இதை ஏலம் விடுவார்கள். ஏதாவது ஒரு முத்து இருந்தால் போதும், எவ்வளவு ஏலம் எடுத்தாலும் அது நமக்கு லாபத்தை தரும். வியாபாரிகள் அப்படி தான் எடுப்பாங்க. நிறைய நேரம் ஏமாற்றத்தில் முடிந்துவிடும். இப்படி அந்த சிப்பிகளை ஏலம் விடும் பொழுது ஒரு வியாபாரி பார்க்கிறார். அவருக்கு தெரிந்து விட்டது, இதில் ஒரு முத்து இருக்கு என்று தெரிந்து விட்டது. அப்படி தெரிஞ்சிருச்சுன்னா அந்த வியாபாரி என்ன செய்வார்? உடனே போய் தனக்குண்டான எல்லாவற்றையும் விற்று அந்த சிப்பிகளை ஏலம் எடுத்து விடுவார். ஏனென்றால் எவ்வளவு ரூபானாலும் தகும், முத்து அவ்வளவு விலையேற பெற்றது. என்னுடைய வீட்டை கூட விற்று அதை வாங்கிக்கலாம், திரும்ப எல்லாத்தையும் வாங்கிக்கலாம். ஆண்டவர் இந்த உவமையை சொன்னதனுடைய பொருள், தேவனுடைய ராஜ்யம் இந்த உலகத்தின் எந்த பொருளுக்கும் நிகரானதல்ல. இந்த உலகத்தில் உள்ள எல்லாவற்றையும் விற்றாலும் அதைவிட மேன்மையானது தேவனுடைய ராஜ்யம். தேவனுடைய ராஜ்யம் என்பது விலையேற பெற்றது. அதை நாம் கட்டாயம் அடைந்து கொள்ள வேண்டும். அதற்குத்தான் இந்த உலக வாழ்க்கை. தேவனுடைய ராஜ்யத்தை நாம் சென்று அடைவதற்கு எதை வேண்டுமானாலும் விட்டு கொடுக்கலாம். அதுதான் தேவனுடைய ராஜ்யத்தில் இந்த உவமையிலே அவர் சொல்லுகிறார், அது ஒரு முத்துக்கு ஒப்பாய் இருக்கிறது, விலையேற பெற்றது. அந்த தேவனுடைய ராஜ்யம் என்கிற அந்த முத்தை நாம் பெற்றுக்கொள்ள எதை வேண்டுமானாலும் விற்று கொடுக்கலாம். எதை வேண்டுமானாலும் நாம் கொடுக்கலாம். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே உலகத்தில் எத்தனை பொருள் சேர்த்து வைத்திருந்தாலும் அது தேவனுடைய ராஜ்யத்துக்கு நிகரானதல்ல. தேவனுடைய ராஜ்யம் விலையேற பெற்றது. நம்முடைய வாழ்வு தேவனுடைய ராஜ்யத்திற்கு செல்லும் வாழ்வாய் மாற வேண்டும். அதற்காக இந்த உலகத்தில் எதை வேண்டுமானாலும் நாம் இழந்து போகலாம். நாம் அதை மிகச் சரியாய் புரிந்து கொள்ள வேண்டும். எது முக்கியமானது? இந்த உலகத்தில் நம்ம பல நேரங்களில் முக்கியம் அல்லாதவற்றுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம், முக்கியமானதற்கு முக்கியத்துவம் கொடுக்கறதில்லை. இந்த உலக பிரகாரமான காரியங்களுக்கு தான் நம்ம அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறோம். ஒரு ட்ரெயினை பிடிக்கணும் அப்படின்னா 1 மணி நேரத்துக்கு முன்னதாக ஸ்டேஷன் போகிறோம். ஒரு விமானத்திலே செல்ல வேண்டுமானால் 2 மணி நேரத்துக்கு முன்னால் ஏர்போர்ட் போய் விடுகிறோம். ஒரு பஸ்ஸை பிடிக்க வேண்டுமானால் கூட நம்ம நேரத்தை விட முன்னாடியே போகிறோம். வேலை செய்கிற இடத்துக்கு, நம்முடைய மற்ற காரியங்களுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்கிறோம். ஆனால் தேவனுடைய ஆலயத்திற்கு போவதில் முக்கியத்துவம் கொடுக்கறதில்லை. அதை நம்ம 2ஆம் பட்சமாக, முதல் மணி அடித்து 2ஆம் மணி அடித்து அதன் பிறகு இடையில தான் போய் சேருகிறோம். ஆலயத்திற்கு ஏன் முன்னதாக நம்ம போகல? அதனுடைய முக்கியத்துவம் நமக்கு புரியலை. தேவனுடைய ராஜ்யம் ஒரு முத்துக்கு ஒப்பாய் இருக்கிறது என்றால் ஏன் அதை சொல்கிறாரு?
இந்த உலகத்தில் எதை சம்பாதித்திருந்தாலும் அது எல்லாவற்றையும் விட தேவனுடைய ராஜ்யம் விசேஷமானது, விலை உயர்ந்தது. இதை நாம் முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய பிள்ளைகளுக்கு அதை சொல்லிக் கொடுக்க வேண்டும். ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது, மதிகேடனே, இன்று இரவு நீ உன் ஆத்துமா எடுத்துக்கொள்ளப்படுமானால் நீ சேகரித்தவைகள் யாருடையதாகும்? கஷ்டப்பட்டு நீ சேகரித்த பொன் பொருள் எல்லாம் உன் ஆத்துமா உன்னை விட்டு எடுக்கப்படும் நாள் வந்தால் நீ எங்கே போவாய்? மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஆத்துமாவை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? மனுஷன் தன் ஆத்துமாவுக்கு ஈடாய் எதை கொடுப்பான்? தேவனுடைய ராஜ்யத்தை பெற்றுக்கொள்வதற்காக நாம் பாடுபட வேண்டும். நம்முடைய எல்லா காரியங்களையும், உலகத்தின் காரியங்களை விட்டுவிட்டு தேவனுடைய ராஜ்யம் என்கிற அந்த முத்தை கண்டடைவதற்கு, இழந்து போவதற்கு நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 11வது வசனம் வரை பவுல் அப்போஸ்தலன் தெளிவாய் நமக்கு கற்றுத்தருகிறார். தேவனுடைய ராஜ்யத்தை நாம் பெற்றுக்கொள்ள இழப்பதற்கு ஆயத்தமாயிருங்கள். அதில் அவர் வரிசையாய் தன்னுடைய இழப்பை குறித்து சொல்றார். 11வது வசனத்தில் அவர் சொல்றாரு, அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாய் நினைக்கிறேன். அன்புக்குரியவர்களே, எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையாய் நினைக்கிறேன். காரணம் என்ன? என் ஆண்டவரை அறியும் அறிவின் மேன்மைக்காய் 10வது வசனத்தில் அவர் சொல்றாரு, இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையும் அவருடைய மரணத்திற்குள்ளான மரணத்திற்குள்ளாகி எப்படியாயினும் அவரோடு கூட உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதி உள்ளவனாகும்படிக்கு அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாய் நினைக்கிறேன். பரலோக ராஜ்யம் விலை உயர்ந்த முத்துக்கு ஒப்பாய் இருக்கிறது என்று இயேசு சொன்னார். அந்த விலை உயர்ந்த முத்தாகிய பரலோக ராஜ்யத்தை நான் பெற்றுக்கொள்வதற்கு எனக்கு லாபமாய் இருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று விட்டேன். அவருக்கு லாபமாய் இருந்தது என்ன? குடிப்பிறப்பு. எபிரேயரிலே பிறந்த எபிரேயன், பென்யமீன் கோத்திரத்தான், நியாயப்பிரமாணத்தை கற்று தேர்ந்த ஒரு பரிசேயன். அவருக்கு எவ்வளவோ இந்த உலகத்தில் லாபங்கள் இருந்தது. அதிகம் படித்தவர், அதிக பணக்காரர், எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன் என்று சொல்லுகிறார். காரணம் என்ன தெரியுமா? பரலோக ராஜ்யம் என்கிற முத்தை கொள்ளுவதற்கு, தேவனுடைய ராஜ்யத்தை நான் அடைந்து கொள்வதற்கு உலகத்தின் எல்லாவற்றையும் நான் விட்டு கொடுத்தேன். எல்லாவற்றையும் நான் விட்டு கொடுத்தேன். அன்புக்குரியவர்களே, ஆண்டவருடைய கிருபையினாலே தேவனுடைய ராஜ்யத்திற்கு நேராக நம்முடைய சிந்தனையை திருப்ப வேண்டும். அவர் ஓமையிலே அப்படித்தான் சொன்னார். பரலோக ராஜ்யத்தின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விடுவதற்கு நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். அவருடைய ராஜ்யத்திற்குள்ளே நான் வர வேண்டும். ஆண்டவரே, உம்முடைய ராஜ்யத்திற்குள்ளே நான் வர வேண்டும். அதற்காக எதை வேண்டுமானாலும் இழந்து போக, ஆண்டவருக்குள்ளாக நான் உம்முடைய நித்திய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்கு இந்த உலகத்திலே எனக்கு என்ன மேன்மை என்று வைத்திருக்கிறேன். அநேகர் இன்றைக்கு சொல்லுகிற காரியம் சாதி பெருமை, பணப்பெருமை, தன்னுடைய படிப்பு பெருமை, தான் இருக்கிற அந்த பகுதியிலே தன்னுடைய அந்தஸ்து பெருமையாய் நினைத்து கொண்டிருக்கிறோம். இதெல்லாம் நமக்கு உதவாது.
இதில் ஒன்றும் அந்த பரலோக ராஜ்யம் என்கிற விலையுயர்ந்த முத்தை பெற்றுக்கொள்ள உதவாது. அந்த பரலோக ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ள இதையெல்லாம் நஷ்டம் என்று எண்ணுங்கள் முதலாவது. ஆகவேதான் இயேசு சொன்னார், 2 பேர் ஜெபம் பண்ண ஆலயத்துக்கு போனார்கள். ஒருவன் தன் பெருமையை, தன்னுடைய நல்ல காரியங்களை பெருமையாக எடுத்து சொன்னான். ஆனால் இன்னொருவனோ தன்னை முற்றிலுமாய் தாழ்த்தினான். வானத்துக்கும் தன் கண்களை ஏறெடுக்க துணியாமல் தரைமட்டாய் தன்னை தாழ்த்தினான். வேதம் சொல்லுகிறது, இவன் அல்ல, தரைமட்டாய் தன்னை தாழ்த்தின இவனே நீதிமான். ஆண்டவர் அவனைத்தான் அங்கீகரித்தார். தேவனுடைய ராஜ்யம் இந்த உலக வாழ்க்கையிலே, இந்த உலகில் தன்னை முழுமையாய் தாழ்த்துகிறவர்களை ஆண்டவர் உயர்த்துகிறார். நமக்குள்ளே ஒரு தாழ்மை வேண்டும். இருதய சிந்தனையில் அகந்தை உள்ளவர்களை அவர் சிதறடித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. இருதயத்தில் தாழ்மை உள்ளவர்களை தேவனுடைய ராஜ்யம் ஏற்றுக்கொள்கிறார். எனக்கு அன்பான சகோதரனே, சகோதரியே, நீங்கள் யாராயிருந்தாலும் சரி, உங்களுக்கு எது லாபமாய் தெரிகிறதோ அதையெல்லாம் நஷ்டம் என்று விடுங்கள். விலை உயர்ந்த முத்தாகிய பரலோக ராஜ்யத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கு அது முதல் படி. உங்களை முற்றிலுமாய் தாழ்த்துங்கள், முற்றிலுமாய் உங்களை தாழ்த்துங்கள். நான் தேவனுடைய ராஜ்யத்திற்கு நேராய் செல்லக்கூடிய ஒரு மனிதன். விலையுயர்ந்த முத்தை நான் கண்டடைந்திருக்கிறேன். அதற்கு நேராய் நான் போய்கொண்டிருக்கிறேன். ஆகவே இந்த உலகத்தின் எதுவும் என்னை இழுக்கக்கூடாது. இந்த உலகத்தின் எதுவும் எனக்கு தேவையில்லை. எனக்கு அன்பானவர்களே, ஆகவேதான் பவுல் அப்போஸ்தலன், உங்களுடையதை அல்ல, நான் உங்களையே தேடுகிறேன். உனக்குரிய பொருட்களை அல்ல, உனக்குரிய சொத்தை அல்ல, உன்னுடைய இருதயத்தை நான் தேடுகிறேன். ஆண்டவர் இன்று பக்கத்திலே நின்று உன்னை கூப்பிடுகிறார். என் மகனே, என் மகளே, சின்ன இதயத்தை எனக்கு தா, உன் வாழ்க்கை எனக்கு தா. உன்னுடைய பொருளை அவர் கேட்கவில்லை, உன்னுடைய எளிய வாழ்க்கையை கேட்கிறார். இயேசு கிறிஸ்துவுக்கு உன் வாழ்வை அர்ப்பணிக்கும் பொழுது அவர் உனக்கு அந்த பரலோக ராஜ்யம் என்கிற அந்த முத்தை தர விரும்புகிறார். விலை உயர்ந்த ஒரு காரியத்தை உனக்கு தர விரும்புகிறார். நாமோ பல நேரங்களிலே உலகத்தின் காரியங்களையே தேடிக்கொண்டிருக்கிறோம். இந்த உலகத்தின் காரியங்களையே தேடிக்கொண்டிருக்கிறோம். இந்த உலகத்தின் காரியம்தான் நமக்கு பெரிதாய் தெரிகிறது. இல்லை பிரியமானவர்களே, நீங்கள் விலை உயர்ந்த முத்தாகிய பரலோக ராஜ்யத்தை தேடும் பொழுது இவைகளும் உங்களுக்கு கூட கிடைக்கிறது. அந்த விலை உயர்ந்த முத்தையும் பெற்றுக்கொள்ளுகிறீர்கள். நீங்கள் விலையுயர்ந்த முத்தை கொடுப்பதற்கு அவர் ஆவலாய் இருக்கும் பொழுது நீங்கள் அதை விட்டுவிட்டு இந்த உலகத்தின் காரியத்தை தேடுவீர்களானால் 2ஐயும் இழந்து போவீர்கள். 2ஐயும் இழந்து போவீர்கள். ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது, உங்களை முழுமையாய் தேவ சமூகத்திலே தாழ்த்துங்கள். பவுல் அப்போஸ்தலனை உதாரணமாய் வைத்துக் கொள்ளுங்கள். மார்க்க சம்பந்தமாய் கூட நான் பெரியவன் தான், எனக்கு லாபமாய் இருந்தவைகள் அநேகம், எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விடுகிறேன். அதை குப்பையாய் நினைக்கிறேன். என்னுடைய படிப்பு, அந்தஸ்து, பெருமை, மேட்டிமை எல்லாவற்றையும் குப்பையாய் நான் நினைக்கிறேன். எனக்கு அது வேண்டாம், எனக்கு அது வேண்டாம். எனக்கு நீங்க தான் வேண்டும்.
எனக்கு அந்த விலை உயர்ந்த முத்துதான் வேண்டும். ஒரே நோக்கமாக நீங்கள் ஆண்டவரிடத்திலே வரும் பொழுது உங்களை தாழ்த்துங்கள். அவரிடத்திலே நீங்கள் வரும் பொழுது அந்த விலை உயர்ந்த முத்தை உங்களுக்கு வாக்களிக்கிற தேவன் உங்களை முற்றிலுமாய் தன் சொந்த பிள்ளையாய் அவர் பாதுகாத்துக் கொள்கிறார். அதற்காக இந்த உலகத்திலே உங்களை அனாதையாய் விட மாட்டார். அவர் உங்களுக்கு தகப்பனாய் இருக்கிறபடியினால் நீங்கள் அவருடைய பிள்ளைகள் என்கிற அந்தஸ்தை அவர் உங்களுக்கு தருகிறபடியினால் ஒரு குறைவும் இல்லாமல் உங்களை நடத்துவார். சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்வது போல, அவர் என்னை புல்லுள்ள இடங்களிலே மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் இடையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்துமாவை தேற்றுகிறார். அவருடைய சத்தியத்தின் பாதையிலே என்னை நித்தமும் அவர் நடத்துகிறார். இந்த அனுபவம் நம்முடைய வாழ்க்கையிலே வர வேண்டும். ஒரு நோக்கத்தோடு நம்முடைய வாழ்க்கை சீராய் போக வேண்டும். அதற்குத்தான் இந்த எளிய ஓமையாகிய அந்த 2 வசனத்தில் அவர் சொன்னார். விலை உயர்ந்த முத்துக்கு ஒப்பாய் இருக்கிறது பரலோக ராஜ்யம். ஒருவன் அதை கண்டு உடனே தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று விடுகிறான். அப்படின்னா என்ன பொருள்? அந்த விலை உயர்ந்த முத்து தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விட விலை உயர்ந்தது. அறிந்து கொள்ளும் பொழுது இதெல்லாம் நமக்கு ஒன்றுமில்லை என்று ஆகிவிடும். ஆண்டவருடைய ராஜ்யமும் அவர்தான் நமக்கு முதல் இடத்திலே இருக்கும். அன்பானவர்களே, வாழ்க்கையிலே பலவிதமான பிரச்சனைகளோடு பலவிதமான போராட்டங்களோடு ஒருவேளை நீங்கள் வேதனையின் நடுவிலே இருக்கலாம். வேதம் சொல்லுகிறது, அவரிடத்திலே வாருங்கள். விலை உயர்ந்த முத்தை அவர் கையிலே வைத்திருக்கிறார். அது அவருக்கல்ல, உனக்கு கொடுப்பதற்காய் வைத்திருக்கிறார். ஒருவேளை அந்த விலை உயர்ந்த முத்தை, அந்த தேவனுடைய ராஜ்யத்தை உனக்கு கொடுப்பதற்கு அவர் தன் இரத்தத்தையே முழுமையாய் சிந்தினார். அவர் தன் ஜீவனையே கொடுத்தார். அவர் தன் உயிரையே உங்களுக்காய் விட்டு கொடுத்தார். அந்த அன்பை நினைத்து பாருங்கள். ஆண்டவரே, இந்த பரலோக ராஜ்யத்தை எனக்கு தருவதற்கு எவ்வளவு பெரிய விலைக்கிரயத்தை நீர் செலுத்தி இருக்கிறீர். என்னை இலவசமாய் கூப்பிடுகிறேன். நான் வருகிறேன். என்னையே உமக்கு தருகிறேன் ஆண்டவரே. என்னை முழுமையாய் உம் கைகளிலே தருகிறேன். எனக்கு அன்பானவர்களே, உங்களுடைய வேதனைகள், உங்களுடைய மனக்குமுறல்கள், உங்களுடைய தேவைகள், உங்களுடைய கண்ணீரை அவர் பார்க்கிறார். அவரிடத்திலே வா, அவரிடத்திலே வாருங்கள். யாரிடத்தில் போவோம் ஆண்டவரே? நித்திய ஜீவனை தருகிற வசனங்கள் உம்மிடத்தில் அல்லவா இருக்கிறது. அவரிடத்திலே வாருங்கள். அவர்களை ஆற்றி தேற்றுகிறவராய், உடைய கண்ணீரை துடைத்து பிரச்சனைகளை எல்லாம் அவர் ஏற்றுக்கொள்வதற்கு ஆயத்தமாயிருக்கிறார். நீங்கள் வருவீர்களா? கண்ணீரோடு தேவ சமூகத்திலே வாருங்கள். தேவ சமூகத்திலே நம்முடைய கண்ணீர் கவலை எல்லாவற்றையும் ஊற்றும். ஆண்டவரே, விலை உயர்ந்த முத்தை போல் இருக்கிற பரலோக ராஜ்யத்தில் எனக்கு தர பிரியமாயிருக்கிறீர். அந்த உலகத்தில் உள்ள எல்லாவற்றையும் விட்டுவிட உம்மை மாத்திரம் பற்றி கொள்ள எனக்கு உதவி செய்யும் என்று மனத்தாழ்மையாய் அவர் பாதத்திலே ஜெபிப்போமா? தேவ சமூகத்திலே சற்று நேரம் நாம் ஜெபிப்போம். அன்பு நிறைந்த
எங்கள் பரமபிதாவே, தேவனுடைய ராஜ்யம் விலை உயர்ந்த முத்துக்கோப்பாயிருக்கிறது. அதை ஒருவன் கண்டு தனக்குண்டான எல்லாவற்றையும் விற்று அந்த முத்தை விலைக்கு வாங்கின வியாபாரி குறித்து நீர் சொன்னீரப்பா. நீர் எங்களுக்கு தரப்போகிற தேவனுடைய ராஜ்யம் இந்த உலகத்தின் எங்களுடைய எல்லா காரியங்களையும் விட விலை உயர்ந்ததாக இருக்கிறபடினால் உடைய ராஜ்யத்திற்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம் அப்பா. அந்த விலை உயர்ந்த முத்தை பெற்றுக்கொள்வதற்கு எங்களுக்கு லாபமாய் இருக்கிற எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விடுகிறோம், குப்பையுமாய் நினைக்கிறோம் ஆண்டவரே, குப்பையுமாய் நினைக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. கிருபையாய் எங்களை கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே. தேவரீருடைய வார்த்தைகள், தேவரீருடைய வசனங்கள் எங்களை போஷிக்கட்டும். கண்ணீரோடும் கவலையோடும் தத்தளிப்போடும் இருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே ஆறுதலையும் சகாயத்தையும் அற்புதத்தையும் செய்யும்படியாக நாங்கள் உம்மிடத்தில் மன்றாடுகிறோம் ஆண்டவரே. உலகத்தின் எல்லா காரியத்தின் மேலுள்ள பிடிப்பையும் நாங்கள் விட்டுவிட உம்முடைய ராஜ்யத்தை மாத்திரம் பற்றி கொள்ள எங்களுக்கு கிருபை தாருங்களப்பா, எங்களுக்கு கிருபை தாரும் அப்பா. பவுல அப்போஸ்தலனை போல இழப்பதற்கு நாங்கள் ஆயத்தமாக எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை முற்றிலுமாய் உம்முடைய சமூகத்திலே தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஃபாதர். எத்தனை பேர் ஆண்டவரே இப்பொழுது உம்முடைய ராஜ்யத்திற்கு தங்களை ஒப்புக் கொடுக்கிறார்களோ அத்தனை பேரையும் ஆசீர்வதியும் ஆண்டவர். விசேஷமாய் நடக்கக்கூட முடியாமல் படுக்கையில் இருக்கிற நம்முடைய பிள்ளைகளை தேவரீர் உம்முடைய அன்பு கரங்களினாலே தொட்டு அவர்களை ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். உம்முடைய கிருபையினாலும் இரக்கத்தினாலும் உம்முடைய பிள்ளைகளை மூடும் ஆண்டவரே. உம்முடைய வல்லமையான கரங்கள் உம்முடைய பிள்ளைகளை தொடுவதாக கிருபைக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வதியும், காத்துக்கொள்ளும், தொடர்ந்து வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை, நன்மைகளை திரையில் தெரியும் எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தெரியப்படுத்த மறவாதிருங்கள். ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.